Hello students, இந்த வீடியோல நம்ம CBSE Class 10 Maths Chapter 2 Polynomials ஓட exemplar solutions of exercise 2.1 solve பண்ண போறோம். So question number 8, the zeros of the quadratic polynomial x square plus kx plus k where k not equal to 0. இப்போ நீங்க options பார்த்தீங்கன்னா option A வந்து cannot both be positive, option B cannot both be negative, option C are always unequal, option D are always equal. So again இதுவும் question number 7 மாதிரியே தான் நம்ம previous வீடியோல பார்த்த question number 7 மாதிரியே தான் zeros find out பண்ண வேண்டாம், zeros ஓட sign தான் நம்ம predict பண்ணணும். Okay, so உங்களோட polynomial is p of x is equal to x square plus kx plus k. இப்போ நீங்க zeros தான் zeros ஓட sign predict பண்ணணும். அப்போ sign predict பண்ணனும்னா என்ன பண்ணனும்? You have to find out sum of zeros and product of zeros. So அதுக்கு first a என்னது? Always a is coefficient of x square 1, b is coefficient of x அப்போ k, c is constant that is k. Okay, இப்போ alpha beta தான் roots அப்படின்னா alpha plus beta என்னது? minus b by a, b is k so it is minus k by 1 so it is minus k. Again alpha beta product of zeros வந்து c by a, c is k, again a is 1 so it is k. So again two zeros நீங்க add பண்ணீங்கன்னா உங்களோட sum வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு, two zeros மல்டிப்ளை பண்ணா உங்களோட ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் எப்போ வரும்? டூ ஜீரோஸ் ஆட் பண்ணால் எனக்கு நெகட்டிவ்ல வந்திருக்குன்னா எய்தர் இந்த டூ ஜீரோஸில் ஏதாவது ஒரு ஜீரோ பாசிட்டிவாகவும் ஒரு ஜீரோ நெகட்டிவாகவும் இருக்கலாம், இல்லைனா ரெண்டு ஜீரோவுமே நெகட்டிவாக இருந்தால் இந்த ரெண்டு கேஸில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் எனக்கு சம்முமே நெகட்டிவில் வரும். ஆனால் ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போனா என்னது? ரெண்டு ஜீரோவுமே நெகட்டிவாக இருந்தால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு பாசிட்டிவில் வரும் ப்ராடக்ட். அப்போது ரெண்டு ஜீரோவுமே நம்மளுக்கு என்ன தெரியுது? போத் zeros are negative. ஓகே, இது நம்ம இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களோட ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா போத் நெகட்டிவ் அப்படின்ற ஆப்ஷன்லாம் எதுவும் இல்லை. இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா cannot both be positive அப்படின்னா என்னது? ரெண்டு ஜீரோஸுமே பாசிட்டிவாக இருக்க முடியாது, cannot both be positive அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து cannot both be negative, ரெண்டு ஜீரோஸுமே நெகட்டிவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அண்ட் ஆப்ஷன் சி ஆர் ஆல்வேஸ் அன்ஈக்குவல், ரெண்டு ஜீரோஸுமே அன்ஈக்குவல். ஆப்ஷன் டி வந்து ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல், ரெண்டு ஜீரோஸுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஈக்குவலாக அன்ஈக்குவலான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஜீரோஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது இல்லையா, எல்லாமே வேரியபிளில் தானே இருக்குது. ஸோ இப்போ நம்ம சைனை தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். அப்போது ஆப்ஷன் ஏவா பியா? ஏ என்னது? cannot both be positive. இங்கே என்ன இருக்குது? ஆக்சுவலி ஜீரோஸ் both the zeros are நெகட்டிவ்ல, அப்போ அது பாசிட்டிவ் கிடையாது இல்லை ரெண்டு ஜீரோவுமே. அப்போது ஆன்சர் நம்மளுக்கு அப்படி இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், cannot both be பாசிட்டிவ். ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்க முடியாது. ஆமாம் இல்லை, ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்க முடியாது. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஆன்சர். Question number 9. If the zeros of the quadratic polynomial ax square plus bx plus c where c not equal to 0 are equal, then options என்ன கொடுத்துருக்காங்க? Question number 9ல c and a have opposite signs, c and b have opposite signs, c and a have same sign, c and b have same sign கொடுத்துருக்காங்க. ஸோ c a இங்கே என்னது? இந்த கொடுத்துருக்க பாலினாமியலில் இருக்கிற a b c இந்த வேல்யூஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போது if the zeros of the quadratic polynomial are equal, இதுதான் உங்களுக்கு given. ஓகே, ஜீரோஸ் ரெண்டு, இது வந்து this is a quadratic polynomial so you will get two zeros. அப்போ அந்த ரெண்டு ஜீரோவுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ஸோ ஏபிசியோட சைன் எப்படி இருக்கும்ன்றது தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் உங்களால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வேல்யூ ஆஃப் த ஜீரோஸ் கொடுத்துட்டாங்க. இஃப் த ஜீரோஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஐ ஹவ் டாட் யூ அபவுட் டிஸ்கிரிமினன்ட். ஓகே, ஸோ டிஸ்கிரிமினன்ட் என்னது? டி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு நான் டீச் பண்ணியிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் கிளியர் அபவுட் திஸ் கான்செப்ட். ஸோ டிஸ்கிரிமினன்ட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அது என்ன சொல்லியிருக்காங்க?
இதுதான் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்க ஒரே ஒரு கிவன் வந்து the two zeros are equalனு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், டிஸ்கிரிமினண்ட்டுக்கு 3 கேசஸ் பார்த்துருக்கோம். டி கிரேட்டர் தேன் 0, டி ஈக்குவல் டு 0, டி லெஸ் தேன் 0ன்னு பார்த்துருக்கோம். ஓகே, அப்போது 2 zeros are equal எப்போ நம்மளுக்கு கிடைக்கும், when d equal to 0 போது தான் நம்மளுக்கு zeros are equal. When discriminant is 0, you will get the zeros are equal or equal zeros. Okay, so அப்போ இதுதான் இப்போ நம்ம மேட்ச் பண்ணோம். அப்போ b square minus 4ac, d வந்து 0 இல்லையா, equal to 0. ஓகே, இப்போ b square, actually இங்க b square minus b, a bலாம் என்னது, a is coefficient of x square, b is coefficient of x, c வந்து constant. இப்போ கொடுத்துருக்கிற பாலினாமியலே ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆல்ரெடி அதோட கோஎஃபிஷியன்ஸ் தான் நம்ம எழுதியிருக்கோம், எதுவுமே நீங்கள் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 4ac ரைட் சைட் கொண்டு போங்க, அப்போ ப்ளஸ் 4ac. ஓகே, ஸோ யூ வில் ஹாவ் ac இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 4. ஸோ ac ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 4ன்னு இருக்கு இல்லையா. அப்போது இந்த நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு a and c ஓட சைன், c and b ஓட சைன் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுலேருந்து இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது கிவன்லேருந்து நம்மளுக்கு ac இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4. அப்படின்னா என்னது, a அண்ட் c, ஏவும் சியும் என்னது, தே ஆர் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் யூ ஆர் கெட்டிங் சம் பி ஸ்கொயர் பை 4. அதோட சைனை மட்டும் வாட்ச் பண்ணுங்க, அது பாசிட்டிவாக இருக்குது. கரெக்டாக? அப்போது 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏசி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4னா அப்போ ப்ராடக்ட், இந்த ஏசியோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. தேர்ஃபோர் இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஏசி இஸ் கிரேட்டர் தேன் 0. இந்த ஏசி ப்ராடக்ட் வந்து கிரேட்டர் தேன் 0னாலே பாசிட்டிவ் வேல்யூஸ் இல்லையா. அப்போது உங்களுக்கு இது ஆன்சர் எதோட மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி and A have the same sign. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன் இல்லையா, ஒன்று A and C பாசிட்டிவாக இருந்தால் எனக்கு ப்ராடக்ட் பாசிட்டிவாக வரும், A and C நெகட்டிவாக இருந்தால் எனக்கு ப்ராடக்ட் பாசிட்டிவாக வரும். அப்போது நம்மளுக்கு A and C நெகட்டிவாக இருக்கலாம் இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ ரெண்டுத்துல தான் ஒரு கேஸ். ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் மேட்ச் ஆகுது. C and A have the same sign. Question number 10. If one of the zeros of a quadratic polynomial of the form x square plus ax plus b is negative of the other, then it. Options என்ன கொடுத்துருக்காங்கன்னா option A has no linear term and the constant term is negative. Option B, no linear term and the constant term is positive. Option C, can have a linear term but the constant term is negative. Option D, can have a linear term but the constant term is positive னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட கிவன் என்னது, நம்மளுக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் p of x is equal to x square plus ax plus b. So if one of the zeros of a quadratic polynomial of the form this is negative of the other. ஸோ இதுதான் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். இப்போ ஒரு சப்போஸ் let us assume that 1 0 is equal to ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஒரு 0 வந்து ஆல்ஃபா, இன்னொரு 0 நம்ம நார்மலாக என்ன வைப்போம், பீட்டா தானே. ஆனால் கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 0 is negative of the other. இப்போ ஒன்று வந்து ஆல்ஃபானா அப்போ another 0 எப்படி இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு 0வோட நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 0 ஆல்ஃபானா செகண்ட் 0 வந்து மைனஸ் ஆல்ஃபா. இதுதான் கிவன். One of the zeros of a quadratic polynomial is negative of the other. Okay, so இப்போ 1 0 is alpha and the other 0 is minus alpha. இப்போ நம்ம இப்போ இந்த 0 இதுதான் zeros. ஓகே, ஒரு 0 வந்து ஆல்ஃபாவும் இன்னொரு 0 வந்து மைனஸ் ஆல்ஃபாவும். ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த ஜீரோஸை வச்சு நம்ம ஒரு பாலினாமியல் எழுதணும்னா அதுக்கு வந்து லீனியர் டேர்ம் இருக்கா, கான்ஸ்டன்ட் டேர்ம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, இல்லை லீனியர் டேர்மே இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வி ஹவ் டு ரைட் த பாலினாமியல். ஸோ வி நோ தட் ஜென்ரலாக பாலினாமியல் எழுதுறதுக்கான ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஆல்ஃபா தான், பீட்டா என்னது மைனஸ் ஆல்ஃபா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா
into minus alpha இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் alpha is 0 இல்லையா? அப்போ this is minus 0. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த டேர்ம் வந்து கிடையாது நம்மளுக்கு. அகெயின் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இதுதான் உங்களுக்கு இந்த given ஜீரோஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண பாலினாமியல். இப்போ இதில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, எக்ஸ் டேர்ம் இல்லை, தேர் இஸ் நோ எக்ஸ் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் நெகட்டிவ். அப்போ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? இட் ஹாஸ் no linear term and the constant term is negative. Okay. Question number 11. Which of the following is not a graph of quadratic polynomial? So quadratic polynomial oda graph இந்த 4ல எதெல்லாம் இருக்குது அண்ட் எது இல்லைன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஷனில் கேட்டிருக்கிறது குவாட்ரட்டிக் பாலினாமியலோட கிராஃப் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் நாட் அ கிராஃப் ஆஃப் குவாட்ரட்டிக் பாலினாமியல். இப்போ ஃபஸ்ட்டு எதெல்லாம் குவாட்ரட்டிக் பாலினாமியலோட கிராஃப்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், குவாட்ரட்டிக் பாலினாமியலோட கிராஃப் எப்படி இருக்கும்? பேரபோலா. இது நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேரபோலா. ஸோ இப்போ இது வந்து ஒரு பேரபோலா தான். எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணவே இல்லை. வாட் டஸ் இட் மீன்? இட் ஹாஸ் நோ ஜீரோ. இந்த ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? எப்போ நோ ஜீரோவாக இருக்கும்? டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ லெஸ் தென் ஜீரோவாக இருக்கும்போது எனக்கு நோ ஜீரோஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இதுவுமே கரெக்ட். அதாவது குவாட்ரட்டிக் பாலினாமியலோட கிராஃப். ஆப்ஷன் பி அகெயின் இது ஆக்சுவலி ஓப்பன் அப்வர்ட்ஸ். இதுவும் பேரபோலா தான், ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். இன்டர்செக்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 1 பாயிண்ட். ஓகே, அப்போ இது எப்போ வரும் உங்களுக்கு? ஈக்குவல் ஜீரோஸ், 2 ஜீரோஸுமே ஈக்குவலாக இருக்கும். இது வந்து டி ஈக்குவல் டு 0 போது கிடைக்கும். அப்போ இதுவுமே உங்களுக்கு குவாட்ரட்டிக் பாலினாமியலோட கிராஃப் தான். நெக்ஸ்ட் இது பாருங்க, அகெயின் இதுவும் ஓப்பன் டவுன்வர்ட்ஸ், இன்டர்செக்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட் 2 பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? டி கிரேட்டர் தேன் 0 போது, டி லெஸ் தென் 0 போது தான் உங்களுக்கு ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் எப்போவுமே. ஓகே, எப்பவுமே டி கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் தான் உங்களுக்கு ஓப்பன் அப்வர்ட்ஸ், டி லெஸ் தென் 0னா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். ஓகே, அப்போ இதுவும் பாசிபிள். இதுவுமே குவாட்ரட்டிக் பாலினாமியலோட கிராஃப் தான். பட் வாட் அபவுட் திஸ் 4th ஆப்ஷன்? உங்களுக்கு இந்த கிராஃப் எத்தனை பாயிண்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். அப்போது 3 ஜீரோஸ் இருக்குது இந்த கிராஃபில். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் நாட் அ graph of quadratic polynomial. அப்போ உங்கள் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? Which is not a graph of quadratic polynomial? So answer is option D, not a graph of quadratic polynomial.